பழகிட்டு இருக்கேன். அப் ஏறு, அப் காலை வராம ஏறு, அப்படியே ஏறு. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் கீழே டவுன் அப் up, up, வந்து நம்ம 4 மணிக்கு பிளைன் ட்ராக் வந்து பார்க்குறோம். ஓகேவா? பார்க்கறத வந்து டைரக்ட் ட்ராக் பார்க்க 6:15 வந்து ட்ரெயின் கிளம்புது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் எடுக்கணும். 8 பேர் இருக்கோம். 2 பேரை வந்து நம்ம வந்து லிஃப்ட் அடிச்சு எம்எல்சிக்கு அனுப்பிச்சு எம்எல்சியில் வந்து ட்ரெயின் ஸ்டாப் பண்ண வச்சிடலாம். எம்எல்சி ப்ராப்ளம் சால்வ். இப்போ வந்து பிளைன் கிராஷ் ஆகிட்டதுனால அந்த ஃப்ளைட்டில் அந்த இப்போ வந்து நம்ம வந்து அந்த பவர் ஸ்டேஷனுக்கான இதை வந்து நம்ம இது ரெஸ்கியூ பண்ணோம். ஓகேவா? அது இல்லாமல் டைகர் வந்து ஒருத்தவங்க வச்சு போச்சு நம்ம வந்து நியூஸ் வந்துருக்கு. அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணணும். இப்போ வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்சுனா எப்பயும் அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் அவுட்ல வந்து எப்பயும் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். கண்டிப்பா ப்ளூ பிரிண்ட் இருக்கும். சர்வேலன்ஸ் கேமரா வச்சிருப்பாங்க. அங்க எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. வாட்ச் டவர் இடத்துல வாட்ச் டவர் ப்ளூ பிரிண்ட்ல மார்க் ஆயிருக்கும். எல்லாமே இருக்கும். மார்க் ஆயிருக்கும். நம்ம அங்க 2 பேர் அனுப்பிச்சு ப்ளூ பிரிண்ட் வாட்ச் டவர் கார்ட்ஸை போயிட்டு இன்ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அவங்க வாக்கி டாக்கி வச்சு அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அவங்க ரெஸ்கியூ டீம் வந்துடும். ஃபாரஸ்ட் ஸ்டேஷனுக்கு அவங்க வந்து வாக்கி டாக்கி மூலியமா அவங்க ஃப்ரீக்வன்சி வந்து மேட்ச் ஆகும். அவங்க வந்து கரெக்டாக ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே இருக்கிற வாட்ச் டவரில் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாங்க. புலி எங்கே இருக்குது, அடிப்பட்டது எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுட்டாங்க. அது கேமரா வச்சு பார்த்துருவாங்க. அது ஃபாரஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து வந்து அந்த புலியவும் அந்த மேலேயும் ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த லிஃப்ட் அடிச்சு நம்ம எம்எல்சி போவோம்ல, அதே டைமிங்கில் வந்து நம்ம லிஃப்ட் அடிச்சு ஏர்போர்ட்டுக்கு 10 மினிட்ஸ் ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஒரு ஆள் போகணும். ஏர்போர்ட்டுக்கு வண்டி இன்ஃபார்ம் பண்ணுற வண்டி வந்து அந்த 10 மினிட்ஸ் மைனஸ் 10 மினிட்ஸ் ஒரு டைம் தான் வரும். ஒன்று நம்ம 2 பேர் லிஃப்ட் அடிச்சு போகலாம். இல்லை அந்த லிஃப்ட் அடிச்சு போகிற நேரத்தில் அடிப்பட்ட பைலட்டை கூட அவரை கூட ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ணிக்கலாம். அவர் நம்ம வந்து ட்ரெக்கிங் போகிறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்காமல் போக மாட்டோம். எப்பயும் நம்ம ஆள் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக நம்மகிட்ட இருக்கும். நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி அவருக்கு மைனர்னால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டைகரையும் இந்த டைகர் அடிப்பட்டவங்களையும் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வந்து வந்துடுவாங்க. அவங்க ஒரு ஏன்னா டைகர்கிட்ட வந்து நம்ம வந்து கன்னை வச்சு சுட்டுறதும் ஏதாவது அஃபர்ட்ஸில் வந்துடும். நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட்டில் 2 போயிடலாம். 10 மினிட்ஸ்க்குள்ள ஏர்போர்ட் போயிடலாம். நம்ம 10 மினிட்ஸ் ஏர்போர்ட் போயிட்டோம்னா ஏர்போர்ட்டில் ரிசோர்ஸ் கிடையாது. அங்கே வந்து ஹெவி லிஃப்ட் சாப்பரை வச்சு நம்ம வந்து 2 மினிட்ஸ் லெஃப்ட் இது 150 கிலோ இருக்கிற இது பவர் பிளான்ட் இதை தூக்கி கொண்டு போயிட்டு நம்ம பவர் பிளான்ட் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. சாப்பர் ஸ்பீட் தெரியும். சாப்பர் ஸ்பீடில் 5 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம போய் ட்ராப் பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் இருக்கும். அந்த அதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு இன்வென்ட் பண்ணிட்டாங்களே அவங்க டைகர் இந்த மாதிரி பண்ணால் ஆம்புலன்ஸ் வந்து எல்லாம் லைனாக வந்துடும். எல்லாமே லைனாக வந்துடும். நம்ம வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது முடிஞ்சு நம்ம வந்து அது பவர் பிளான்ட் கொண்டு போய் நம்ம இறக்கி ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து அங்கே ஹெவி லிஃப்ட் ஸ்டாப்பரை வச்சு நம்ம கொண்டு போய் அங்கே இறக்கிடுவே முடிச்சிடுவாங்க. அது வந்து வெறும் 5 மினிட்ஸ் பைலட்டையும் காப்பாற்றிடலாம். நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம வந்து 11 o'clock முன்னாடி நமக்கு வந்து 50 கிலோமீட்டர் ரேஞ்ச். அதாவது அது என்னன்னா சீதாப்பூர்லேருந்து ராம்பூருக்கு வந்து 50 கிலோமீட்டர் தான். நம்ம வந்து 11 o'clock முன்னாடி ரீச் ஆகிடலாம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஈஸியாக. வேற யாருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பைலட்டை வந்து நம்ம ஏர்போர்ட்ல சொல்லி ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணனும். ஏர்போர்ட்ல இந்த மாதிரி கிராஷ் ஆகுது. அதான் இன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம அனுப்புறோம். நம்ம கூட வர 2 பேர் இல்ல ஒரு ஆள் அனுப்புறோம். நம்ம லிஃப்ட் கேட் ஒரு ஆள் வந்து மைனர் இன்ஜுரி இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நம்ம கூட வச்சிருக்கோம். அவரை ரெஸ்கியூ பண்ணா போதும். மைனர் இன்ஜுரி ஆயிருக்கு ஒருத்தருக்கு. பைலட்டுக்கு இன்ஜூரி ஆயிருக்கனால தான் அங்க வந்து நாம கொண்டு போன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வந்து அவருக்கு யூஸ் பண்ணி அதான் அங்க ஜங்கல்ல வந்து அங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் எப்படி அங்க டியூட்டி பார்க்கறாங்கன்னா அதுக்கு டென்ட்ல வந்து கிராமத்திலே ஆரம்பமாக இருந்தல நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா போது அதுல நம்ம அவங்கள போட்டு அடிபட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் அங்க தான் ஆல்ரெடி அடிக்கடி புலி ஆம்புலன்ஸ் வந்து பைலட்டையும் அவங்களையும்
வேற லாஸ்ட் 1 மினிட் பேசாதவங்க பேசலாம். ஓகே, டைம் அப். குரூப் நாமினேட் பண்ண ஒரு பர்சன். சார் இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 4 மணிக்கு பிளைன் கிராஷ் ஆகிறது பார்க்குறோம் சார். 4 பேர் பார்க்குறோம் சார். அது ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு பார்க்குறோம். இப்போ பார்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து லிஃப்ட் அடிச்சாங்க 10 மினிட்ஸ் கூட வெஹிக்கிள் இருக்குது எங்களுக்கு. 10 மினிட்ஸ் கூட வெஹிக்கிள் காசு ஆயிடும். 10 மினிட்ஸ் கூட வெஹிக்கிள் தான் நாங்கள் எம்எல்சி போயிட்டு அங்கே இருக்கவங்க மூலியமாக நாங்கள் வந்து ட்ரெயின் இங்கே ஸ்டாப் பண்ணோம். 10 மினிட்ஸ் ஆகும். இந்த 5 மினிட்ஸ் 6:15 தான் காசு. 6 மணிக்கு அங்கே கழிச்சிருந்தோம்னா 6:15 தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது. 6:15 முன்னாடி நாங்கள் வந்து ட்ரெயின் ஸ்டாப் பண்ண முடியும். மாதிரி ஸ்டாப் பண்ண முடியும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வந்து அது வந்து டைகர் வந்து அட்டாக் அவங்க சொல்லியிருக்காரு சார். அந்த அட்டாக் போகும்போது ஒரு ஃபாரஸ்ட்லாம் எப்பயுமே வந்து வெளியே ஒரு ப்ளூ பிரிண்ட். ஏன்னா அந்த டைகர் எப்பயுமே குளிக்க நடமாட்டம் இருக்க ஃபாரஸ்ட்னால வெளியே எப்பயுமே ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் சர்வேலன்ஸ் கார்ட்ஸுமே சர்வேலன்ஸ் கேமரா எல்லாமே வச்சுருப்பாங்க. வாட்ச் டவர்லேருந்து எல்லாமே இருக்குவாங்க. அதை நாங்கள் மேப் பார்த்து நாங்கள் போய்ட்டு ஒரு கார்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வாக்கி ரைட் மூலியம் மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சார். அப்போ வந்து அடுத்து நாங்கள் அந்த லிஃப்ட் அடித்து எம்எல்சி போன அதே டைமிங்கில் நாங்கள் வந்து இன்னொரு நாள் லிஃப்ட் அடிக்க வச்சு ஏர்போர்ட் போனால் ஏர்போர்ட் எதாவது இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து சாப்பர்லேருந்து எல்லாமே இருக்கும் சார். அதை நம்ம ஒரு ஹெவி லிஃப்ட் சாப்பரை வச்சு 150 கிராம் டபுள் சாப்பர் கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாப்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த பவர் பிளான்ட்டுக்கு கொண்டு வந்து நம்ம இறக்கிட்டோம்னா எங்களுக்கு வந்து டைமிங் ரொம்ப மிச்சமாயிடும். இப்போ வந்து நாங்கள் 11 o'clock கூட நம்ம இங்கே நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணால் போதும். அதாவது ராம்பூர் ரீச் ஆனால் போதும். அந்த டைமிங் எனக்கு ரொம்ப அதிகம். சுலபமாக எங்களுக்கு ப்ராப்ளம் வந்து முடிச்சிடும் சார். சரி, லெவல் கிராஸ் இது இருக்குல்ல, மேனுவல் எம்எல்சி எப்படி ட்ரெயின் நிப்பாட்டுவேன் சார்? அவங்க வாக்கி டாக்கி ரோடு கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான். ஸோ வாக்கி டாக்கி வச்சுருப்பாங்க சார். சிக்னல் வந்து அவங்க வந்து ரெட் அண்ட் ஆரஞ்சு டபுள் சிக்னல். சிக்னல் வந்து எங்கள் ட்ரெயினுக்கு கிடையாது, நமக்கானது மட்டும் தான் அங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். சார் அது வந்து வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க சார். அவங்க வந்து ஈஸியாக வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியும் சார். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக்கி டாக்கி இல்லாமல் இருக்காதுங்க சார். அது ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுன்றதுனால அந்த இடத்துல கேட்டு போனால் ட்ரெயின் மூவ் ஆகாது. அந்த ரெட் சிக்னல் உருவாதுங்க சார். ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுன்றதுனால கண்டிப்பாக அவங்க வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க சார். 2 பேர் இருப்பாங்க சார். எப்பயுமே 2 பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக இருக்குங்க சார். வாக்கி டாக்கி இருக்கும். சிக்னல் வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க சாப்பர் சாப்பர் ஏர்போர்ட்லேயே ஏர்போர்ட்லேருந்து இல்லை கண்டிப்பாக இருக்குங்க சார். ஏர்போர்ட் சாப்பர் இல்லைன்னா ஜீப் இருக்குங்க சார். சாப்பர் இருந்தால் எங்களுக்கு சாப்பர் கண்டிப்பாக இருக்குங்க சார்.